ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கோவில் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம், அதுவும் குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் பிரேலேடி பிராண்டில் வந்து புது குக்கர் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அந்த 5 லிட்டர் குக்கரை தான் எடுத்து இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த குக்கர் வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் பாத்திரம் எப்படி கழுவுவீங்களோ அது போலயே கழுவிக்கலாம். அப்புறம் இது இண்டக்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஷ்வாஷர் ஷேப்பும் கூட, அது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து சேர்த்துருக்கேன். இதை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 3 கப் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சாதம் வந்து நல்லா குழைவாக வரும். இப்போ தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து 3 விசில் நான் விட்டுக்க போகிறேன். நீங்கள் சின்ன சைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த 2 லிட்டர் 3 லிட்டர் இந்த மாதிரி சின்ன குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 விசில் விட்டுக்குங்க. 5 லிட்டர் இந்த மாதிரி பெரிய குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா 3 விசில் போதும். அதுலேயே நல்லா வந்து உங்களுக்கு குழைவாக வந்துடும். இப்போ 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1க்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி விட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகெல்லாம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டெப் பண்ணுறது எதுக்காகன்னா, இதில் இருக்க தூசெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2வது நம்ம பச்சரிசி அந்த சாதம் வெந்ததுக்கப்புறமா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் அதே டைரெக்டாக வெல்லமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. இப்போ வெல்லத்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து இதுக்கு தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துச்சு. இந்த நெய் நல்லா சூடானதையும் ஒரு 15லேருந்து உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான், மினிமம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அதே போல் ஈக்குவல் அளவுக்கு வந்து திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதே போல் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி வந்து உப்பி வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட குக்கர் ப்ரெஷரெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த சாதத்தை வந்து நீங்கள் லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சாதமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃபுல்லாகவே நல்லா குழைவாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மசிச்சுக்குங்க. மசிச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தையும் சேர்த்து இப்போ அடுப்பெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். ஸ்டவ்வெல்லாம் ஆஃப்லேயே இருக்கட்டும். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து அடி பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அப்புறம் ஒரு 4 ஏலக்காயை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பம் தான். ஒரு சிலருக்கு வந்து நெய் பிடிக்காது, அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரண்டியில் எடுத்திங்கன்னா லூஸாக விழுகணும். இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆறும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் வந்துடும். இதில் வந்து பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப குட்டியாக, அதாவது ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்ப்பாங்க கோவிலில். ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அது பாருங்க எங்கள் வீட்லேயும் பிடிக்காதுங்கிட்டு நான் வந்து சேர்த்தலை. அதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோவிலில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதம் மாதிரியே இருக்கும். இப்போ பொங்கல் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும்னு சொல்கிறது. இதே நீங்கள் இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கும், அந்த அளவுக்கு கெட்டியாயிரும். இப்போ நம்மளோட கோவில் பிரசாத பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து பாசிப்பருப்பு வந்து போட மாட்டாங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு போட்ட பொங்கல் வேணால் ஏற்கனவே 2 in 1 பொங்கல் போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.